இதுதான் ஹோம் பேஜு. ஃபஸ்ட்டு ஸ்டாக்கெல்லாம் வந்து இதில் நம்பர் வச்சு ஏற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 1னா டீ, 2னா காஃபி, இந்த மாதிரி. ஸ்நாக்ஸுக்கு வந்து 11லேருந்து இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அந்த நம்பரை பார்கோடில் கொடுத்து கேட்டகிரி, பர்டிகுலர், பை ரேட்டு எல்லாமே கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வச்சு பார்கோடும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே போட்டிருக்க ஐட்டம் எது வேணுமோ அதை எடுத்துகிட்டு எக்ஸ்பிரி டேட் எத்தனை நாள் எக்ஸ்பிரி ஆக போகுது. இப்போ இன்றைக்கி போட்டு 2 நாள் அது எக்ஸ்பிரி டேட் கொடுக்கணும்னா 2 கொடுத்தா டேட் ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகிக்கும். எத்தனை குவான்டிட்டி வேணுன்றது வரைக்கும் கொடுத்துட்டு பிரிண்ட்ரு செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இது பார்கோட் பிரிண்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டு பில்லிங்கு நம்பர் வச்சு பில் பண்ணிக்கலாம். இப்போ டீ வேணும்னா இதுவே 2னா திருப்பி கொடுத்தாலும் 3 டீ அப்படின்னா திருப்பி அந்த நம்பர் கொடுத்தா குவான்டிட்டி வந்து இங்கே ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் பில் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு போட்டோம், எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டு பேலன்ஸ் போட்டோம்னா பில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ரீசெட் ஆகிடும். அடுத்த தடவை அதே மாதிரி பில் போட்டுக்கலாம். இது தவிர பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் இண்டியில் போய்ட்டு பர்ச்சேஸ் போட்டுக்கலாம். இங்கே சப்ளையர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டு ஜிஎஸ்டி சேல்ஸு பர்ச்சேஸு அதேமாதிரி டீட்டெயில்டு சேல்ஸு பர்ச்சேஸு பார்ட்டி அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டு ப்ராஃபிட் ரிப்போர்ட்டு இது எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த டேட் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். கஸ்டமர் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம்.